வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பை அதிர வைத்த சம்பவம், சட்டத்தரணிகள் வரக்கூடாது, மக்கள் ஆர்ப்பாட்டம். சூட்சுமமான முறையில் போதைப்பொருள் கடத்த முயன்ற இளைஞன் கைது. மகாவலி ஆற்றங்கரையின் நிர்மாண நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ட்ரம்பை மிரளவிட்ட ஈரான், அச்சத்தில் உலக நாடுகள். மட்டக்களப்பு பாலடைந்த கிணறு விவகாரம், கைதானவர்களின் பகீர் வாக்குமூலம். சுட்டெரிக்கும் வெயில், இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடு, வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு முன் போராட்டம். தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்து, 2 பலி. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் வரும் முன்னிலையாக கூடாது என்றும் இந்த சம்பவத்தில் நீதியை நிலைநாட்டுமாறும் வலியுறுத்தி கொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி சுரேஷ்குமாரன் தலைமையில் மண்முனை தென்மேற்கு பிரதேச முச்சக்கர வண்டி உரிமையாளர் நிலம்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதும் மற்றும் பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதே கிணற்றில் பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவங்கள், அவற்றுடன் தொடர்புபட்ட கொலையின் பின்னணி கண்டறியப்பட்டு பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை கடந்த 23ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களை பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் மற்ற 2வரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு சென்ற சொகுசு பேருந்தில் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற இளைஞர் ஒருவரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் சிசிடிவி பாதுகாப்பு கேமராவுக்குள் மறைத்து வைத்து ஐஸ்ரக போதைப் பொருளை கடத்த முயன்றதாக தெரிய வந்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்து சொகுசு பேருந்தில் நபர் ஒருவர் பொதியொன்றை ஒப்படைத்தார். அக்கரைப்பற்றில் உள்ள ஒருவரிடம் இதை சேர்க்குமாறு கூறியுள்ள அவர் அதை பெற்றுக் கொள்பவரின் தொலைபேசி இலக்கத்தையும் பேருந்து நடத்தினரிடம் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அக்கரைப்பற்று பகுதியில் வைத்து அந்த பொதியை பெற்றுக்கொள்ள வந்த இளைஞரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்ட இளைஞன் 20 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி கட்டுக்கஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வராதென்ன பகுதியில் மகாவலி ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை மகாவலி ஆற்றங்கரையோரம் சடலம் ஒன்று காணப்படுவதாக கட்டுக்கஸ்தோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 35 முதல் 40 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் சிதைந்துள்ளதோடு நிர்வாணமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளமை போர் பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தையின் பொழுது அமெரிக்கா தங்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டிய ஈரான் போர் நிறுத்தத்துக்கு 5 அதிரடி நிபந்தனைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும், போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மோதல் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்படத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். முதற்கட்டமாக நகைகளை அடகு வைத்து பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நகை உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் பல பாகங்களில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இந்த அதீத வெப்பம் உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வளிமண்டலத்தின் ஈரப்பதமற்ற நிலவும் அதிகபட்ச வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு இது கணக்கிடப்பட்டுள்ளது. சாதாரண வெப்பநிலையை விடவும் நமது உடல் உண்மையாக உணரக்கூடிய வெப்பத்தையே இது குறித்து நிற்கிறது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதோ அல்லது வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுவதோ கடுமையான உடல் சோர்வை ஏற்படுத்தும். இவ்வாறான நிலையில் தொடர்ந்திருப்பது தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்தி உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் தேவையற்ற கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் 2026 ஆண்டுக்கான ஆசிரியர்களின் வருடாந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது நிலவும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இலங்கை ஆசிரியர் சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்த போராட்டம் இன்று வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக இடம்பெற்றது. மாகாண கல்வி திணைக்களம் பரிசீலனை செய்யாமல் மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் பலர் கூடியிருந்து சில பதாதைகளை தாங்கியவாறு கோஷம் எழுப்பினர். அத்துடன் ஏற்கனவே கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக தூர இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் என பல ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு மேல்முறையீடு செய்தும் அந்த முறையீட்டினை பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கும் மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த சிலர் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீ என்பவரை சந்தித்தனர். மாகாண கல்வி திணைக்களம் ஊடாக எனக்கு எந்த மேன்முறையீடும் அனுப்பப்படவில்லை என்றும் மேன்முறையீடு அனுப்பப்பட்டால் மட்டுமே தம்மால் பரிசீலனை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பகா கேகாலை வீதியில் உரபொல ருவன்வெல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாய் மகனும் உயிரிழந்ததாக அத்தனகல காவல்துறையினர் தெரிவித்தனர். உரபொலவிலிருந்து ருவன்வெல நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி எதிரே வந்த லொரியுடன் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சப்புக்கஸ் கந்த நிக்ககெட்டி கந்த பகுதிகளைச் சேர்ந்த 30 வயதுடைய விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் ஒக்கெரவத்து தெஹவத்து திலீன மதுஷன் அபியரத்தின மற்றும் 58 வயதான அவரின் தாயார் நப்பேலக்கி சுமித்ரா ரத்னாவதி என்றும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஏனையின் பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதிக்கண்மையில் சட்டவிரோதமாக களஞ்சப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருட்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் நேற்று இரவு குறித்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் உள்ள பிரபல வாகன திருத்தகம் ஒன்று நேற்று இரவு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்பொழுது அங்கு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்ட 900 லிட்டர் சூப்பர் டீசல், 600 லிட்டர் டீசல் மற்றும் 400 லிட்டர் பெட்ரோல் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட எரிபொருட்களை சட்ட நடவடிக்கைக்காக வவுனியா காவல்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாக அதிரடிப்படையினரால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.